நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. யூசேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இது இங்கே முழுமுதற் கடவுளை பற்றிய சரியான விளக்கம். இங்கே முழுமுதற் கடவுளை பற்றிய சரியான விளக்கம் அவராலேயே வழங்கப்பட்டுள்ளது. சர்வஸ்ய பிரபவ என்னும் சொற்கள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் உட்பட அனைவரையும் படைத்தவர் கிருஷ்ணரே என்பதை சுட்டி காட்டுகின்றன. மேலும் ஜட உலகின் இந்த முக்கியமான மும்மூர்த்திகள் பகவானால் படைக்கப்பட்டுள்ள காரணத்தினால் பகவானே ஜடம் மற்றும் ஆன்மீக உலகங்களில் இருப்பவை அனைத்திற்கும் படைப்பாளி ஆவார். அதர்வ வேதத்தில் கோபால தாபனி உபனிஷத் 1.24 இதே போன்று கூறப்பட்டுள்ளது. பிரம்மாவின் படைப்பிற்கு முன்பாக இருந்தவரும் வேத ஞானத்தினால் பிரம்மாவிற்கு அறிவு ஒளி வழங்கியவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. அதுபோலவே நாராயண உபனிஷத்தில் ஒன்று கூறப்பட்டுள்ளது. அதன் பின்னர் பரமபுருஷனான நாராயணர் எல்லா உயிர்களையும் படைக்க விரும்பினார். இவ்வாறாக நாராயணரிடமிருந்து பிரம்மா வந்தார். நாராயணரை எல்லா பிரஜாபதிகளையும் படைத்தார். இந்திரனை படைத்தார். நாராயணரை 8 வசுக்களை படைத்தார். நாராயணரை 11 ருத்ரர்களை படைத்தார். நாராயணரை 12 ஆதித்யர்களை படைத்தார். நாராயணர் பகவான் கிருஷ்ணருடைய முக்கிய தோற்றமே என்பதால் நாராயணருக்கும் கிருஷ்ணருக்கும் வேறுபாடு இல்லை. தேவகியின் மகனை கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்று நாராயண உபனிஷத்து 4 மேலும் கூறுகிறது. ஸ்ரீ பாத சங்கராச்சாரியர் உருவாயத்தை எடுத்து உரைக்கும் வைஷ்ணவ பிரிவை சார்ந்தவர் அல்ல என்ற போதிலும் பரம காரணத்துடனுமான நாராயணனின் அடையாளம் சங்கராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதர்வ வேதம் மகா உபனிஷத் 1 மேலும் கூறுகிறது. ஆதியில் நாராயணன் மட்டும் இருந்தார். அப்போது பிரம்மா, சிவன், அக்னி, வருணன், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் என யாரும் இருக்கவில்லை. பகவான் தனியாக இருப்பதில்லை. தமது விருப்பத்திற்கேற்ப படைப்பில் ஈடுபடுகிறார். மோச தர்மத்தில் கிருஷ்ணர் தாமே கூறுகிறார், நானே பிரஜபாதிகளையும் ருத்ரர்களையும் படைத்தேன். அவர்கள் என்னுடைய மாயா சக்தியினால் மயக்கப்பட்டு இருப்பதால் என்னை பற்றிய முழுமையான அறிவு அவர்களிடம் இல்லை. வராக புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. நாராயணரே பரமபுருஷ பகவான். அவரிடம் இருந்தே நான் முக பிரம்மாவும் எல்லாவற்றையும் அறிந்து ருத்ரரும் தோன்றினார். நாராயணா எல்லாத்தையும் தோற்றம். ஓகே, அந்த நாராயண கிருஷ்ணன் தான் வர்றாரு. ஓகே, அது எடுத்துட்டியா இல்லையா? ஓகே, ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ நாராயணரே ருத்ரன், பிரஜாபதி எல்லாரையும் படிச்சிருக்கிறார். பகவத்கீதையில் பாகவதர்லையும் சொல்லுவார் கிருஷ்ணன் இல்லையா? இந்த 4 விதமான ஸ்லோகம், சத்த ஸ்லோகம் இல்லையா? பகவத்கீதையில் இருக்குது, பாகவத்லேயும் இருக்குது. அதிலேயே சொல்லுவார், நான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாலே இருந்தேன். பிரபஞ்சத்தை இருக்கும்போது கிரியேட் பண்ணது நான் தான், இருக்கும்போது நான் இருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் அழிஞ்ச பிறகு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே ஓகே, இப்போ என்ன மாதிரி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. இவ்வாறாக நாராயணர் அல்லது கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்பதை எல்லா வேத சாஸ்திரங்களும் உறுதிப்படுத்துகின்றன. பிரம்ம சம்ஹிதையில் 5.1 ஸ்ரீ கிருஷ்ணரை பரமபுருஷர் என்றும் எல்லா உயிர்வாழிகளுக்கும் இன்பமளிக்கும் அந்த கோவிந்தரே எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் என்று கூறப்பட்டுள்ளது. மிக சிறந்த சாதுக்களாலும் வேதங்களாலும் வழங்கப்பட்டுள்ள சான்றுகளை கொண்டு இதனை உண்மையான கல்வியாளர்கள் அறிகின்றனர். இதனால் அவர்கள் பகவான் கிருஷ்ணரை எல்லாமாக ஏற்று வழிபடுவதற்கு முடிவு செய்கின்றனர். கிருஷ்ணரை மட்டுமே வழிபடுவதால் அத்தகு நபர்கள் உண்மையான அறிவை பெற்றவர்கள் என்று அறியப்படுகின்றனர். சஞ்சலமற்ற ஆச்சாரியர்களிடமிருந்து நம்பிக்கையுடனும் அன்புடனும் தெய்வீக செய்தியை செவியுறும்போது கிருஷ்ணரே எல்லாம் என்னும் உறுதியான நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. பகவான் கிருஷ்ணரின் மீது நம்பிக்கையோ அன்போ இல்லாதவனிடம் இந்த எளிய உண்மையில் நம்பிக்கையை உருவாக்க முடியாது. நம்பிக்கை அற்றவர்கள் பகவத்கீதையில் 9.11 முட்டாள்கள் அல்லது கழுதைகள் என்று விவரிக்கப்பட்டுள்ளனர். சஞ்சலமற்ற ஆச்சாரியர்களிடமிருந்து பெறப்படும் முழுமையான அறிவு அவர்களிடம் இல்லாத காரணத்தினால் அந்த மூடர்கள் பரமபுருஷ பகவானை ஏளனம் செய்கின்றனர் என்று கூறப்பட்டுள்ளது. ஜடசக்தியின்
சூழலில் சஞ்சலம் அடைபவர் ஆச்சாரியராக இருப்பதற்கு தகுதியற்றவர் ஆவார். பகவத்கீதையை கேட்பதற்கு முன்பாக அர்ஜுனன் தனது குடும்பம் மற்றும் சமுதாயத்தின் மீதான பாசத்தின் காரணத்தினால் ஏற்பட்ட பௌதீக சூழலில் சஞ்சலமுற்று இருந்தார். இதனால் அர்ஜுனன் உலகின் சமூக நல சேவைகளில் ஈடுபடும் அகிம்சாவாதியாக வாழ விரும்பினார். ஆயினும் பரமபுருஷரிடமிருந்து பகவத்கீதையின் வேத அறிவை செவியுற்று புத எனப்படும் அறிவாளியான பின்னர் அவர் தமது முடிவினை மாற்றிக்கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுபவர் ஆனார். அந்த கிருஷ்ணர் தான் குருஷேத்திர போரை ஏற்பாடு செய்திருந்தார். தம்முடைய பெயரளவு உறவினர்களுடன் போரில் ஈடுபட்டதன் மூலமாக அர்ஜுனன் பகவானை வழிபட்டார். இவ்விதமாக அவர் பகவானுடைய தூய பக்தரானார். அத்தகைய உயர்நிலையினை அடைவது உண்மையான கிருஷ்ணரை வழிபடும் போது மட்டுமே சாத்தியமாகும். பகவத்கீதையிலும் ஸ்ரீமன் பாகவதத்திலும் விவரிக்கப்பட்டுள்ள கிருஷ்ண விஞ்ஞானத்தை பற்றிய நுணுக்கங்களை அறியாத முட்டாள் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ள கிருஷ்ணரை வழிபடும் போது அந்த உயர்நிலை சாத்தியமானதல்ல. Fabricated Krishna, okay, invented by foolish men. முட்டாள் மனிதர்கள் மாதிரி கண்டுபிடிச்சாங்க. ஃபேப்ரிகேட்டட் கிருஷ்ணா, அவங்களே திருச்சி சொன்ன கிருஷ்ணர். இதனால பிரயோஜனம் கிடையாது. ஓகே, கிருஷ்ணரே என்ன பண்ணுறாரு, இந்த குருஷேத்திர விஷயம் அரேஞ்ச் பண்ணி அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்டேருந்து நாலேஜ் வாங்கினதுனால என்ன பண்ணுறாரு, சண்டை போட ரெடி ஆகிட்டார். சோகால்டு அவங்களே என்ன பண்ணுறாரு, அவர் வந்து வதம் பண்ணிட்டார். அதனால் நம்ம எந்த மெசேஜ் எடுத்துட்டாலும் ஆச்சாரியா மூலமாக எடுத்துக்கணும். ஓகே, இப்போ வந்து அர்ஜுனுக்கு வந்து ஆச்சாரியார் கிருஷ்ணர் தான். ஸோ அர்ஜுனுக்கு கிருஷ்ணர் நேர்லேயே இருந்தார் இல்லையா, நமக்கு நேர்லேயே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட தேவையில்லை. நமக்கும் அதே இது இன்டென்ஷனோட கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதையில். அது ஆச்சாரிய மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், கற்றுக்கலாம். ரிசல்ட் வந்து சேம் ரிசல்ட் தான். ஓகே, அவர் பக்கத்தில் கிருஷ்ணர் இருந்தால் அர்ஜுனாவுக்கு ஸ்பெஷல் அப்படிலாம் கிடையாது. சேம் ரிசல்ட் வி கேன் ஆல்சோ கெட். இது என்ன சொன்னாங்கன்னா, இங்கே அந்நத்தேவா சம்பவா அந்நத்தாவோட அசம்பவா இது சுஷ்மா தீரானாம் ஏனச சுஷ்டிரே. சுப்ரீம் காசை வந்து ஒர்ஷிப் பண்ணால் ஒரு ரிசல்ட்டும், சுப்ரீம் இல்லாத ஒர்ஷிப் பண்ணால் ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். ஓகே, அப்படி சொல்லலாம். ஓகே, அதனால் ஆச்சாரிய மூலமாக தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அர்ஜுனர் வந்து அந்த மாதிரி கிருஷ்ணன் மூலமாக கற்றுக்கிட்டனால என்ன பண்ணுறார், அவர் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டார். இந்த கிருஷ்ண உணர்வு வந்து பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, ஹரிணி படிக்கிறியா? அக்கார்டிங் டு வேதாந்த சூத்ரா. According to Vedanta Sutra, Sambhuta is the source of birth and sustenance, as well as the reservoir that remains after annihilation. Janmadhyashayata, the Srimad Bhagavatam, the natural commentary on the Vedanta Sutra, by the same author, maintains that the source of all emanations is not like a dead stone, but abhijna, or fully conscious. The primeval Lord Shri Krishna also says in Bhagavad Gita 7.26 that he is fully conscious of the past, present and future, and that no one, including demigods such as Shiva and Brahma, knows him fully. Certainly half-educated spiritual leaders who are disturbed by the tides of material existence cannot know him fully. They try to make some compromise by making a mass of humanity the object of worship, but they do not know that such worship is only a myth because the masses are imperfect. The attempt by these so-called spiritual leaders is something like pouring water on the leaves of the tree instead of the root. The natural process is to pour the water on the root, but such disturbed leaders are more attracted to the leaves than the root. Despite their perpetually watering the leaves, however, everything dries up for want of nourishment. Another paragraph. Sri Ishopanishad advises us to pour water on the root, the source of all germination. Worship of the mass of humanity by rendering bodily service, which can never be perfect, is less important than service to the soul. The soul is a root that generates different types of bodies according to the law of karma.
to serve human beings by medical aid, social support, and education facilities, while at the same time cutting the throats of the poor animals in the slaughterhouses is no service at all to the soul, the living beings. ஸோ அதனால் மனிதர்கள் வந்து என்ன பண்ணணும், யாருக்கு சேவை பண்ணுங்க தெரிஞ்சுக்கணும். சோசியல் ஒர்க் அதெல்லாம் வந்து சப்செட் தான். சூப்பர் செட் வந்து பகவானுக்கு சேவை பண்ணுறான். ஏதோ தரம் மூல நிச்சயிச்சேன்னா திருத்தந்தி சஸ்கந்த புஜா உபசாக்கா. இது வந்து பாவத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ரூட்டுக்கு தான் தண்ணி விடணுமே தவிர தனித்தனியாக லீவுக்கு தண்ணி தேவையில்லை, இலைகளுக்கு தண்ணி விட தேவையில்லை. அதே மாதிரி இங்கே தான் அதான் இந்த ஸ்லோகம். அந்நத்தேவாக சம்பவத் அந்நத்தாவ சம்பவத். யாரை ஒர்ஷிப் பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்கும்? பகவானை ஒர்ஷிப் பண்ணால் ஒரு ரிசல்ட்டும், பகவான் இல்லாமல் ஒர்ஷிப் பண்ணால் வேறு ரிசல்ட்டும் கிடைக்கும். அதனால் பகவானுக்கு சேவை பண்ணும்போது அதில் முக்கியமாக வாயிலாத பிராணிகள் துன்படுத்தக்கூடாது. முக்கியமாக பசு. நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாய ஜெகதிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நம. சதா நீ இந்த ஸ்லோகம் விஷயம் பிரிஞ்சமத்திற்கும் உங்களுக்கும் மலையாளத்தில் இருக்குமோ இந்த ஆஃபரிங் மந்திரம் அனுப்பிச்சுது பிரபாத இதில் கேட்டாலும் தெரியாது உங்களுக்கு. நமோ மகாவதன்யாய நமோ பிரம்மண்ய தேவாய அப்படின்னு படித்து அனுப்பிச்சிடுங்க. அதை அனுப்பிச்சு தெரியுமா மாதாஜி? தெரியுமா உங்களுக்கு நமோ பிராமணிய தேவாய ஸ்லோகம்? பிருந்தா மாதாஜி நமோ பிராமணிய தேவாய பிருந்தா மாதாஜி பிரசாத் ஆஃபர் பண்ணும்போது சொல்றது தானங்க பிரபுஜி. தெரியுமா உங்களுக்கு? அது தெரியுங்க பிரபுஜி. தெரியுமா? சரி உங்களுக்கு தெரியும். அவங்கள கேட்டீங்களா? விஷ்ணுபாதாய சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகம் ரெண்டு சொல்லணும் பிரபு. நமோ மகாவதன்யாய நமோ பிராமணிய தேவாய ரெண்டு ஸ்லோகம் சொல்லணும். ஓகே சரி. கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமனே கௌரவ செய்யணுமா? அது டெய்லி படிச்சுட்டு இருக்கோம் பிரசாத் ஆஃபர் பண்ணும்போது. சரி மகாபிரசாத கோவிந்த தெரியுமா? அது தெரியுமா உங்களுக்கு? அந்த மதம் தெரியுமா? அதுதான் பிரபுஜி உங்க மனப்பாடமா. சரி சரி ஓகே ஓகே. அது உங்களுக்கு ஸ்லோகம் இருக்கா இல்லையா உங்ககிட்ட? அந்த ஸ்லோகம் இருக்கா? சரி ஓகே அது படிங்க, நான் சொல்றேன் அப்புறம். ஓகே ஹரே கிருஷ்ணா மதம். ஓகே ஸோ ஈஸ்வரேஷன் வாங்கிட்டீங்க. உங்களுக்கு தெரியும் நிச்சயமா, எனக்கு தெரியாது. ஓகே அவங்கள கேட்டீங்கன்னா அவங்க அடுத்து பிரபாத ஆசை எடுக்கணும். அவங்க ஏற்கனவே வைஷ்ணவ இனிஷியேஷன் வாங்கிட்டாங்க. பட் இதில் வந்து பிரபாத இப்போ இது வாங்குறாங்க, ஆசை எடுக்கிறாங்க. அதுதான் சரி. சாந்தி படி The living being. The living being is perpetually suffering in different types of bodies from the material miseries of birth, old age, disease and death. The human form of life offers one a chance to get out of this entanglement simply by re-establishing the last relationship between the living entity and the Supreme Lord. The Lord comes personally to teach this philosophy of surrender unto the Supreme, the Sambodha. The real service to humanity is rendered when one teaches the surrender to and worship of the Supreme Lord with full love and energy. This is the instruction of Ishopanishad in this mantra. The simple way to worship the Supreme Lord in this age of disturbance is to hear and chant about His great activities. The mental speculator, however, think that the activities of the Lord are imaginary. Therefore, they refrain from the hearing of them and invent some word of jugglery without any substance to divert the attention of the innocent masses of people. Instead of hearing of the activities of Lord Krishna, such sort of spiritual masters advertise themselves by inducing their followers to sing about them. In modern times, the number of such pretenders has increased considerably, and it has become a problem for pure devotee of the Lord to save the mass of people from the unholy propaganda of this pretenders and pseudo incarnations. அதனால் இந்த மாதிரி பொதுமக்களை காப்பாற்ற கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி விட்டாங்க, நானாங்கடல். ஆனால் பகவானுக்கு எப்படி சரணடைன்னு சொல்லி பகவானுக்கு சொல்லி காட்டுறாரு. சைத்தன்ய மகாபிரபு வந்து காட்டுறாரு இல்லையா? இதை தான் நம்ம ஏற்றுக்கணும். ஓகே, ஒரு மனிதனை பகவானை ஏற்றுக்கூடாது. ஓகே, இப்போ வந்து கிருத்திகா மாதாஜி நீங்கள் படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன். படிங்க மாதாஜி.
உபனிஷதங்கள் ஆதி புருஷரான ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கவனத்தை மறைமுகமாக ஈர்க்கின்றன. ஆனால் உபனிஷதங்களின் சுருக்கமான பகவத்கீதையோ ஸ்ரீ கிருஷ்ணரை நேரடியாக சுட்டி காட்டுகிறது. எனவே ஒருவன் பகவத்கீதை அல்லது ஸ்ரீமத் பாகவத்திலிருந்து கிருஷ்ணரை பற்றி உள்ளது உள்ளபடி செவியுற வேண்டும். இவ்வழியில் அவனது மனம் படிப்படியாக எல்லா கலங்கமான விஷயங்களிலிருந்தும் தூய்மை அடையும். ஸ்ரீமத் பாகவதம் 1.2.17 கூறுகிறது, பகவானுடைய செயல்களை பற்றி கேட்பதால் பக்தன் அவருடைய கவனத்தை கவர்கிறான். இதனால் எல்லா ஜீவன்களின் இதயத்திலும் வீற்றுள்ள பகவான் தமது பக்தனுக்கு முறையான வழிகாட்டுதல்களை வழங்கி உதவுகிறார். பகவத்கீதை 10.10 இதனை பயன்படுத்துகிறது. ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே. அடுத்தது படிக்கிறது. பகவானால் உள்ளிருந்து வழங்கப்படும் வழிகாட்டுதல் பக்தனுடைய இதயத்தினை பௌதிக குணங்களான ரஜோ மற்றும் தமோ குணத்தினால் உருவாக்கப்படும் எல்லா கலங்கத்திலிருந்தும் தூய்மைப்படுத்துகிறது. அப்பக்தர்கள் ரஜோ குணத்தினாலும் தமோ குணத்தினாலும் ஆளப்படுகின்றனர். ரஜோ குணத்தில் வாழ்பவனால் பௌதிக இயக்கத்தில் விடுபட முடியாது. தமோ குணத்தில் வாழ்பவனால் தான் யார் என்பதையோ பகவான் யார் என்பதையோ அறிய முடியாது. எனவே காட்டிக் கொண்டாலும் நீங்க பேசுறது கட்டாச்சு. எனவே ரஜோ அல்லது தமோ குணத்தில் வாழும் போது ஒருவன் தன்னை எவ்வளவுதான் மதவாதியாக காட்டிக் கொண்டாலும் படிங்க மாதாஜி, தன் உணர்வு மதவாதியாக காட்டிக் கொண்டாலும் தன்னை எவ்வளவுதான் மதவாதியாக காட்டிக் கொண்டாலும் தன் உணர்வுக்கு வாய்ப்பே இருக்காது. பக்தனை பொறுத்தவரையில் பகவனது கருணையினால் ரஜோ தமோ குணங்கள் அகற்றப்படுகின்றன. இவ்விதமாக பக்தன் பக்குவமான பிராமணுக்குரிய அறிகுறியான சத்துவ குணத்தில் நிலை பெறுகிறான். ஒரு உண்மையான ஆன்மீக குருவினுடைய வழிகாட்டுதலின் கீழ் பக்தி தொண்டின் பாதையினை பின்பற்றினால் யாரு வேண்டுமானாலும் பிராமணின் தகுதியை பெறலாம். ஸ்ரீமத் பாகவதமும் 2.4.18 கூறுகிறது, கிராத ஹூணார்த்தர புலிந்த புல்கஷா அபிர சும்பா யவனா சாதய ஏ நியே ச பாபா யத் அபாஷ் ரயா ஸ்ரயா சுத்தியந்தி தஸ்மை பிரப விஷ்ணுவே நமக. பகவான் அடுத்தது பகவான் அசாதாரண சக்தியை பெற்றவர் என்பதால் கீழ்நிலையில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் பகவானுடைய தூய பக்தருடைய வழிகாட்டுதலால் தூய்மை அடைய முடியும். ஹிராட்டா ஹூணா ஆந்திர புனித பல்கஷா ஆபீர சும்பா யவனக சாதயா ஏன்யே சா பாப யத் அபாசயாஷயா சுத்தியந்தி தஸ்மை பிரப விஷ்ணுவே நமஹ. ரொம்ப அருமையான ஸ்லோகம் சூரிய கோஸ்வாமி சொல்றாரு. இந்த மாதிரி யாரா இருந்தாலும் சரி, ஹிராட்டா ஹூணா ஆந்திரா புலிண்டா புல்கஷா சவுத் கொரியன் ஜாப்பனீஸ் ஆந்திரா யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு தூய பக்தருடைய சங்கம் கிடைச்சா போதும் தூய்மை ஆகிடலாம், பிராமணனாக முடியும், பிராமணுக்கு மேலே வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதனால் இந்த கேஸ்ட்டு இந்த மதம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, யார் வேணாலும் ரஜகுணம் தமோ குணத்தில் பிடிலேருந்து வெளியே வந்து ஒரு சத்துவ குணத்துக்கு வர முடியும், பிராமண விசேஷமாக முடியும். அது வந்து ஜீவ கோஸ்வாமி எப்படி சொல்கிறாங்கன்னா, பெல் மெட்டலில் வந்து ஒரு விதமாக மெர்க்குரி இதை ஆட் பண்ணோன்னா அவர் தங்கமம் ஆயிடணும். அதே மாதிரி ஒருத்தர் இனிஷியேஷன் அப்போ அவருடைய பாவகாலங்கள்லாம் முடிஞ்சுன்னா அது அவர் வந்து தூய பிளாட்ஃபார்முக்கு வந்துடுறாரு. ஓகே, ஆனால் பிராமணர் மற்ற சொல்லிக்கிட்டா பத்தாது, அது மாதிரி ஆக்டிவிட்டியும் பண்ணணும், செயல்களும் பண்ணணும், அதான் பிராமணம். ஓகே, கலாவதி மாதாஜி பண்ணிங்க, கண்டிப்பாக பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒருவன் பிராமண தகுதிகளை அடையும் போது அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். பகவானுக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதில் உற்சாகம் அடைகிறான். இறை விஞ்ஞானம் அவனுக்கு தானாகவே வெளிப்படுத்தப்படுகிறது. இறை விஞ்ஞானத்தை அறிவதால் ஒருவன் படிப்படியாக பௌதிக பற்றுதல்களில் இருந்து விடுபடுகிறான். அவனது அவநம்பிக்கை கொண்ட மனம் பகவானின் ஆசியினால் கண்ணாடியை போன்று தெளிவடைகிறது. இந்நிலையை அடைந்தவன் முக்தி பெற்ற ஆத்மா எனப்படுகிறான். அவனால் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் பகவானை காண முடியும். இதுவே ஈசோ உபனிஷத்தின் இந்த மந்திரத்தில் விளக்கப்பட்டுள்ள சம்பவ என்பதின் பக்குவ நிலையாகும். அந்நியத்தேவா சம்பவாத்,
அவன் வந்து பகவானை எப்பயுமே பார்க்க முடியும். அன்னத்தேவார் அசம்பவான், அது பகவான் இல்லாதவங்க வழிபட்டால் என்ன ஆகும், வேற ஒரு ரிசல்ட் கிடைக்கிறது தான். சம்பவம் தான் அதான் பிடிக்குது. கலர் மாதிரி அடுத்த ஒரு ஸ்லோகமும் டிரான்ஸ்லேஷன் படிக்கலாம். சம்பூதிம் ச விநாசம் ச சம்பூதிம் ச விநாசம் ச யஸ்தத்வேதோப்யம் சஹ யத்வேதோபயசஹ விநாசேன மிருத்யும் திருத்வா விநாசேன மிருத்யும் தீர்த்வா சம்பூத்யாம் அமிர்தம் அஸ்னுதே. சம்பூத்யாமிருதம் அஸ்னுதே. ஒருவன் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை அவரது தெய்வீக நாமம், ரூபம், குணம் மற்றும் லீலைகளுடன் பக்குவமாக அறிய வேண்டும். அது மட்டுமன்றி தற்கால பௌதிக படைப்பையும் அதன் தற்காலிகமான தேவர்கள், மனிதர்கள் மற்றும் விலங்குகளுடன் முறையாக அறிய வேண்டும். இவற்றை அறியும் போது அவன் மரணத்தையும் அதோடு இணைந்த நிலையற்ற பிரபஞ்சத்தையும் கடந்து இறைவனின் நித்தியமான ராஜ்யத்தில் ஆனந்தமும் அறிவும் நிரம்பிய நித்தியமான வாழ்வை அனுபவிக்கிறான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சம்பூத்திம் ச விநாசம் ச யஸ்தத் ஏதோப்யம் சஹ. டெம்பரரி மேனிஃபெஸ்டேஷன் தெரிஞ்சுக்கணும். சம்பூத்தினா போனதே சொல்லலையே, சம்பூத்தினா முழுமை இருக்கணும். அவரையும் தெரிஞ்சுக்கணும். விநாசம் டெம்பரரி, டெமிகாட்ஸ், மேன், அனிமல் தெரிஞ்சுக்கணும். ரெண்டு பேரையும் தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணலாமா? விநாசேன மிருத்யும் தத்வா சம்பூத்தியாம் அமிர்தம் அஸ்னுதே. பகவானுக்கு ரிலேட்டட் வந்து அமிர்தம் கொடுத்துரும். விநாசத்துக்கு பின்னால் போனோம்னா மிருத்தியம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஓகே, சரி, மலைவாசன் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பொருளுரை. மனித நாகரிகம் தனது பெயரளவு விஞ்ஞான முன்னேற்றத்தினால் விண்கலன்கள், அணுசக்தி உள்ளிட்ட பல்வேறு புதிய பௌதிக பொருட்களை உருவாக்கியுள்ளது. இருப்பினும் மக்கள் மரணம் அடையாமல் இருப்பதற்கும், மீண்டும் பிறக்காமல் இருப்பதற்கும், வயோதிகம் அடையாமல் இருப்பதற்கும், நோயினால் துன்பம் அடையாமல் இருப்பதற்கும் தேவையான சூழ்நிலையை உருவாக்குவதில் இந்த நாகரிகம் தோல்வி அடைந்துள்ளது. ஒரு புத்திசாலி மனிதன் இத்தகைய துன்பங்களை பற்றிய கேள்வியை ஒரு பெயரளவு விஞ்ஞானியிடம் எப்போதெல்லாம் முன்வைக்கின்றானோ அப்போதெல்லாம் அந்த விஞ்ஞானி பௌதிக விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்து வருகிறது என்றும், இறுதியில் மனிதனை மரணம் அற்றவனாகவும் வயோதிகம் அற்றவனாகவும் நோயற்றவனாகவும் மாற்றுவது சாத்தியமாகும் என்றும் மிகவும் புத்திசாலித்தனமாக பதிலளிக்கின்றான். விஞ்ஞானிகளின் இத்தகைய விடைகள் பௌதிக இயற்கையின் மீதான அவர்களது அப்பட்டமான அறியாமையை நிரூபிக்கின்றது. பௌதிக இயற்கையில் ஒவ்வொருவரும் கடுமையான பௌதிக சட்டங்களின் கீழ் வாழ்கின்றனர். அனைவரும் வாழ்வின் 6 நிலைகளை நிச்சயம் கடந்தாக வேண்டும். பிறப்பு, வளர்ச்சி, பராமரிப்பு, உபப்பொருட்களை உருவாக்குதல், தொய்வடைதல் மற்றும் இறுதியில் மரணம். ஜட இயற்கையின் தொடர்பில் இருக்கக்கூடிய எவராலும் பரிணாமத்தின் இந்த 6 சட்டங்களை கடந்துவிட முடியாது. எனவே தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், செடிகள், கொடிகள் என யாராக இருந்தாலும் ஜட உலகில் நிரந்தரமாக வாழ முடியாது. உயிரினங்களுக்கு ஏற்றவாறு ஆயுள் வேறுபடுகிறது. இந்த பிரபஞ்சத்தினுள் இருக்கக்கூடிய உயிரினங்களிலேயே முதன்மையானவரான பிரம்மதேவர் கோடிக்கணக்கான வருடங்கள் வாழ்கிறார். சின்னஞ்சிறு கிருமியோ சில மணி நேரம் மட்டுமே வாழ்கிறது. ஆயினும் பௌதிக உலகில் உள்ள எவராலும் நிரந்தரமாக இங்கேயே வசிக்க முடியாது. அனைத்தும் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளின் கீழ் பிறக்கின்றன, படைக்கப்படுகின்றன, சில காலம் தங்குகின்றன. மேலும் தொடர்ந்து வாழக்கூடியவையாக இருப்பின் அவை வளர்கின்றன, இனப்பெருக்கம் செய்கின்றன, படிப்படியாக குன்றி இறுதியில் அழிந்து விடுகின்றன. இந்த சட்டங்களின்படி கோடிக்கணக்கான வேறுபட்ட பிரபஞ்சங்களில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பிரம்மக்களும் கூட இன்றோ நாளையோ மரணத்துக்கு உட்பட்டவர்களே. ஆகவே மொத்த பௌதிக பிரபஞ்சமும் மர்த்திய லோகம், மரணத்தின் இடம் என்று அறியப்படுகிறது. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சார். மர்த்திய லோகம் சொன்னாங்க. ஓகே, இந்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சம்பூத்தி விநாசம் ச எஸ்தத் ஏதோப்யம் ரெண்டையுமே தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம அந்த இறப்பை வந்து தாண்டிடலான்றான். ஓகே, அறிவும் ஆனந்தம் நிறைந்த நித்தியமான வாழ்வை அனுபவிக்க முடியும். அதனால் நம்ம இதை விட்டுட்டு என்ன பண்ணுறோம், நம்ம உண்மையான பிரச்சனையை விட்டு வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம். பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி இதை விட்டுட்டு இந்த வியாதிகள்
டெம்பரரியான ஹாப்பினஸ் எப்படி கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உண்மையான ஹாப்பினஸ் பின்னால் போகாமல் டெம்பரரி ஹாப்பினஸ் போகலாம். ஓகே, 6 விதமான மாற்றங்கள் இல்லையா? யாருமே எல்லாம் 6 வித மாற்றங்களுக்கு இருக்காங்க. 6 விதமான சேஞ்சஸ். பர்த்து அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கோம், பிரெத்து, குரோத்து, மெயின்டெனன்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் பை ப்ராடக்ட்ஸ், டெட்டரேஷன், ஃபைனல் டெத். இந்த 6 விதமான மாற்றங்கள் எல்லாரும் உட்பட்டு தான் இருப்பாங்க. போதிகர் குண்டிடுவாங்க இல்லையா, வயசில் அப்படி உள்ளே போயிடும். ஓகே, அப்புறம் இறந்துடுவாங்க. இது எல்லாருமே நடக்கும். ஓகே, எல்லாம் ஏன்னா இந்த போதி லோகத்தில் இல்லை எல்லாருமே. இதுக்காக தான் நம்ம பாகவதம் படித்து சொல்லித்தரோம். உடனே அங்கே இருந்துட்டு யாருமே இல்லை அப்படின்லாம் அது பிரயோஜனமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் ஃபுல்லாக நம்ம பயிற்சி பண்ணுறது எதுக்குன்னா, இந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் எப்போனா வந்துடும், சொல்லவே முடியாது, எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ரொம்ப பிரியமானவங்க போயிடுவாங்க நம்மளை விட்டுட்டு. அதனால் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்லி ஜாலியாக இருந்தாலுமே தேர் இஸ் அ டேஞ்சர் இன் திஸ் வேர்ல்டு. ஓகே, அதனால எப்பயுமே தயாராகவே இருக்கணும். ஓகேவா? ஆசியம் படிக்கிறியா? மெட்டீரியல் சயின்டிஸ்ட் அண்ட் பொலிட்டிஷியன்ஸ். இந்த மாதிரி இருப்பார், மேலே இருப்பார். மெட்டீரியல் சயின்டிஸ்ட் அண்ட் பொலிட்டிஷியன்ஸ். Material scientists and politicians Many are trying to make this place deathless because they have no information of deathless spiritual nature. This is due to their ignorance of Vedic literature, which contains full knowledge confirmed by mature transcendental experience. Unfortunately, modern man is averse to receive the knowledge from the Vedas, Puranas and other scriptures. வேதங்களே பிடிக்கல அவனுக்கு. ஓகே, நவீன மனிதனுக்கு. விஷ்ணு புராணம். Vishnu Purana 6.7.61 we receive the following information. Vishnu Shakti Parabhokta Kshetrajnayata Para Avidya Karmajam Jnanya Tritiya Sakti Richate. Lord Vishnu, the personality of Godhead, possesses different energies known as Para, superior, and Apara, inferior. The living entities belong to the superior energy. The material energy in which we are presently entangled is the inferior energy. The material creation is made possibly by this nature, which covers the living entities with ignorance, avidya, and includes them to perform fruitive activities. Yet, there is another part of Lord's superior energy that is different from both this material, inferior energy and the living entities. The superior energy constitutes the eternal deathless abode of the Lord. Padiva? போதும். இது பாக்கிய ஒரே செட் தான், அது பண்ணலாம். ஓகே, பாக்கிய ஒரே செட் பண்ணுறது அது படிக்கணும். அதான் பரசஸ்மாஸ்து பாவான்யம், அது அந்த ஸ்லோகத்தில் படிக்கணும். ஓகே, 8.20 அந்த ஸ்லோகத்தில் படிக்கணும். அடுத்த படிக்கலாம். ஓகே, பக்கம் நோட் பண்ணிக்கோங்க. 98 எண்டு. ஓகே, 99 இங்கிலீஷில் 103. ஓகே, அது படிக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம் இப்போ கிளாஸை. ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். 10 நிமிஷம் டைம் கரெக்டாக. எது கேள்வி இருக்கா? ஆசை அவனுக்கு கேள்வி இருக்கா? ஓகே, பாயிண்ட் ஷேர் பண்ணலாமா? குயிக்காக ஷேர் பண்ணலாம். ஹரி, அவனுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா? சொல்லு. அதுக்கப்புறம் ஆன்லைன். அதாவது நம்ம பீப்பிளை வந்து அவங்களோட அவுட்லுக் வந்து வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ராமகிருஷ்ண மகாராஜ், கிரிஜர் மகாராஜ் வந்து அவர்கிட்ட போயிட்டு இவர் என்ன இது பண்ண போறாரு அந்த டோனர்ட்ட போய் அப்படின்னு நினைச்சாங்க. சின்ன குமார் கிட்ட போய் கேட்கறாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கடைசியில் அவர் தான் ரொம்ப ஹையா டொனேட் பண்ணார். கரெக்ட். அதனால யார் என்ன செய்வாங்கன்னு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இதே மாதிரி தான் மஹிந்திரா ஷோரூமில் போய் ஒருத்தர் வேட்டி கட்டி அதை துங்கிட்டு போயிருக்காரு. அவர் போனப்போ அவர் சரியாக மரியாதை பண்ணல, செக்யூரிட்டியை உள்ளே விடலை, அந்த ஷோரூமே விலைக்கு வாங்கிட்டார். அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ண முடியாது நம்ம யாரையுமே. ஓகே, வேறு எதுவும் பாயிண்ட் இருக்கா? ஓகே ஓகே, ஆன்லைனில் போகலாம். ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பகவான் வந்து அசாதாரண சக்தியை பெற்றவர் என்பதால் கீழ்நிலையில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் பகவானுடைய தூய பக்தருடைய வழிகாட்டுதலினால் தூய்மை அடைய முடியும். கரெக்ட். ஓகே, அதனால தான் அப்பாப வித்தம். கிருஷ்ணா வந்து அப்பாப வித்தம். நம்ம போனாலும் கிளாஸ்ல வந்து பிரபுபாதர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ்வளவு சிக்கல்ல வந்து நல்லா சாதனை நல்லா பண்ணுங்க, பகவத்கீதாவெல்லாம் படிங்க
சொல்றாருங்க பிரபுபாதர் வந்து இந்தியாவில் வந்து இப்படி ஒரு சிக்கலா நடக்குது, வெளிநாட்டுல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாருங்க பிரபுபாதர். அப்படி சொல்லல ஏதோ ஒரு இன்சிடென்ட் இப்படி நடக்குது இந்தியாவில், ஆனால் வெளிநாட்டில் இப்போ நிறைய நடக்கும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவில் எப்பயாவது நடக்குது இந்த மாதிரி அப்படின்ட்டு. இப்போ பப்ளிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறேன். சிக்கலுக்கு முன்னாடி பாம்பேல வந்து கோயிலை கட்டி முடித்து விட்டாங்க. ஆமாம், கோயிலில் டெம்பரரி கோயில் அது. ஓகே, பெரிய கோயில்னு வரல, இது நிம்மலாம் கட்டுறதுக்கு அது 6 வருஷம் கட்டுறது. ஓகே, இப்போ சும்மா டெம்பரரியாக ஷெட் போட்டிருக்காங்க. ஸோ லேண்டு வந்து உரிமை கொண்டாடுறதுக்காக. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. மிஸ்டர் சேத்தி வந்து சாட்டர்டே வந்து டெம்பிளுக்கு வராரு. வரும்போது பார்த்தா எல்லாம் இடிச்சிருக்கு, ஏன் இப்படி இருக்கு இடிச்சிருக்கு அப்படின்னு கேக்குறாரு. இந்த மாதிரி டிவேட்டிஸ் தான் சொல்றாங்க. சரி நானே கட்டி கொடுத்துறேன், எங்கிட்ட சைட்ல ஆளுங்க வேலை செய்யறாங்க, இப்போ மெட்டீரியல் எல்லாம் இருக்கு, கொண்டு வந்து கொடுத்து நானே கட்டிடுறேன்னு சொல்றாங்க. அப்போ அந்த அந்த மிஸ்ஸஸ் நாராயணன் அவங்க ஆளுங்க வராங்க. மிஸ்ஸஸ் நாயர் மிஸ்ஸஸ் நாயரோட ஆளுங்க, அவங்க ஒய்ஃப் அந்த ஆளுங்க அவங்க வராங்க. அவங்க வந்து சொல்றாங்க, நீங்க கட்டினீங்கன்னா நாங்க மறுபடியும் இடிப்போம், குண்டர்ல கூட்டு நீங்க கூட்டு வாங்க, எவ்வளவு குண்டரை கூட்டு வரீங்களோ கூட்டு வாங்க, எங்கிட்ட கண்ணு இருக்கு, அதுல 250 நோட்டா இருக்கு, 51 பேரை கூட்டு வந்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் மிச்சுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நைட்டு ஃபுல்லா கட்டி முடிச்சு அப்படியே தொடர்ந்து மங்கள நடந்து வெற்றிகரமா முடிச்சிடறாங்க பிரபுஜி. கரெக்ட். சோ தீர்ப்பு வந்துருச்சு, கரெக்ட்டா கரெக்ட்டா சொல்லிட்டு. கரெக்ட். சொல்லுங்க மேடம். தீர்ப்பு நம்ம சைடு வந்துருச்சு. கரெக்ட். ஈசோபனிஷத்துல வந்து ஒரு உண்மையான ஆன்மீக குருவனுடைய வழிகாட்டுதலின் கீழ் பக்தி தொண்டின் பாதையை நம்ம பின்பற்றினா நாமளும் யார் வேண்டுமானாலும் பிராமணின் தகுதியை பெறலாம். வெரி நைஸ் பாயிண்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இஸ்கான் கோயிலில் லேடிஸும் பூஜை பண்ணுவான். இந்தியாவில் பண்ண வேணாம்னு சொல்லி வச்சுருக்காங்க, ஏன்னா அது அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி. இஸ்கான் கோயில் ஃபாரின் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மாதாஜிஸும் என்ன பண்ணுவாங்க, பூஜாரியாக இருப்பாங்க, பூஜை பண்ணுவாங்க. ஓகே, இங்கே வந்து பண்ணக்கூடாது அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே சொசைட்டி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அதனால் ஸ்க்ரீனை மூடிடுவாங்க. அப்புறம் மாதாஜிலாம் உள்ள வந்து ஏதாவது சர்வீஸ் பண்ணால் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது வந்து ஃபாரின் கண்ட்ரியில் பண்ணுவாங்க, ஃபாரின் கண்ட்ரியில் பண்ணுறாங்க, டெம்பிள்லேயே பண்ணுறாங்க. இங்கே வந்து ஸ்க்ரீனை போட்டுட்டு அதுக்கு என்னென்ன சர்வீஸ் ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் பண்ணிடுவாங்க. வெளியே போன பிறகு ஸ்க்ரீன் திறந்து பூஜை பண்ணுறது வந்து ஜென்ஸ் தான் பண்ணுவாங்க, பிரபுஜி தான் பண்ணுறாங்க. சரி, இந்தியா கல்ச்சர் இருந்தவங்க அதுக்காக அப்படி பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் பண்ணலாம், பெனிஃபிஷியம் ஆகிட்டா பண்ணலாம். ஓகே, கிருத்திகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்தியாவில் அப்போ அந்த சிஸ்டம் இருந்ததா பிரபுஜி, பெண்கள் பண்ணக்கூடாதுன்னு? இல்லை, இப்போ யாரும் அலோவ் பண்ண முடியாது. சொசைட்டி வந்து வேறு மாதிரில இருக்குது. ஆக்சுவலாக சொசைட்டி வந்து ஆணும் பெண்ணும் சமம்னு சொன்னாலுமே கோயில்னு வரும்போது இந்த ஆர்த்தடாக்ஸ் அந்த மாதிரி வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஆண்கள் தான் பண்ணும் அது மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் மாறிடுச்சுன்னா அப்படி மாறல, இந்த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் சைடு மாறிடுச்சு. கிளப்பில் போவான் அந்த மாதிரி மாறிடுச்சு. அந்த ட்ரெடிஷ்னல் சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் கோயிலில் வந்தால் இப்படி தான் இருக்கணும் அப்படி மாதிரி வச்சுருக்காங்க. கரெக்டாக அந்த சொசைட்டி இன்னும் போகல ஆக்சுவலாக. அதனால் அதுக்கேற்றபடி நம்ம இஸ்கானில் நடக்குது. ஃபாரின் கண்ட்ரியில் வந்து ஈக்குவல்னு சொல்லிடுறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களும் பண்ணுறாங்க. ஓகே, அந்த மாதிரி. ஓகே, இதுல பிரபுபாதர் அந்த மாயையில இல்லாம இருக்கிறதுக்கு எவ்வளவு கான்சியஸா பண்ணாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோயிலை கட்டினது ரொம்ப நல்லா இருந்தது. எவ்வளவு இதுக்கு தாண்டி அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஈஷோபின இதுல வந்து என்னன்னா ரஜோ தமோ குணத்துல இருந்து நம்ம வெளியில இருக்கணும், தூய்மையா இருக்கணும்னா நம்ம கிருஷ்ண உணர்வுல இருந்தா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி. ஹரே கிருஷ்ணா. சதானி. கடைசியில மேனேஜ்மெண்ட்டை மாத்திடலாம் நாங்க. பிரபுபாதர் ஹரிகேஷ் பட்டிருப்பாரு, கைக்குள்ள போயிடும்ட்டு. கரெக்ட். அது ஹரிகேஷ் மகாராஜ் தான் சொல்ல, ஹரிகேஷ் சொல்லுவார். ஆமாம், பிரபுபாதர் சொல்லி கொடுத்தா அவர் ரிப்பீட் பண்ணுவார், அந்த இடத்துல அவரை ஞாபகப்படுத்துவார். ஓகே, அதானே. சம்பவாத். ஆமா, அப்புறம் வந்து விநாசம். ஆமா, ரெண்டையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து பிறப்பு சைக்கிள் விடுதலை இருக்கும். இல்லைன்னா மிருத்யுங்கிறதுல வந்து நம்ம வந்து மித்தி லோகல இருப்போம். ஓகே, இல்லைன்னா அமிர்தம் அசுனதே அப்படிங்கிறது வந்து சம்பூத்தியம்
இது பண்ணாம இருந்தா அமிர்தம் ஸ்ருதி. அப்போ அது ஆக்சுவலாக நானும் தப்பாக பண்ணிட்டேன். சம்போதி விநாசம் ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா விநாசம் டெம்பரரி. விநாசம் இஸ் மிருத்யும் அப்படி கிடையாது. சம்போதிம் ச விநாசம் ச எஸ்தத் தேதோபியம் ச விநாசேன மிருத்யும் தித்வா சம்போதியாம் அமிர்தம் அஸ்ததே. அப்போ என்ன அர்த்தம்னா சம்போதி விநாசம் ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க இறப்ப கடந்துருவாங்க. மிருத்யும் திருத்துவானா இறப்ப கடந்துருவாங்க. இறப்ப கடந்து அவங்க ஆன்மீக அடைச்சிருவாங்க. விநாசம் மிருத்யும் திருத்துவாங்க நீ எப்படி புரிஞ்சுக்கணும்னா இரமிகார் சோஷி பண்ணாங்கன்னா இங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது அந்த ரோத்தையும் முடிச்சிட்டாங்க. போனதையும் முடிச்சிட்டாங்க. சம்போதியும் சாரி அதுக்கு முந்தின ஸ்லோகம் ஸ்லோகத்தையும் முடிச்சிருவாங்க. இங்கே பாரு எப்படின்னா இது அந்த ஸ்லோகம் பார்த்துலாம். இப்போ அர்த்தமே பார்த்துலாமே. அமிர்தம் அஸ்ததே எப்படி பண்ணலாம். விநாசேனா மிருத்யும் திருத்வா. விநாசேனா விநாசம் மிருத்யும் திருத்வா சர்பாசிங். திருத்வான சர்பாசிங். சர்பாசிங் டெத்தை சர்பாஸ் பண்ணிடுவான். ஓகே இது அதுக்கு முந்தின ஸ்லோகம் என்னது. அந்நியத்தேவாவ சம்பவாத் அந்நியத்தாவ சம்பவாத் இது சுஷ்மா தீரான ஏன சஸ்ய சிக்ஷரே. இதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சம்பூதியை வர்ஷிப் பண்ணால் ஒன்று, அசம்பூதியை வர்ஷிப் பண்ணால் ஒன்று. ஓகே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா திருத்துவான கொடுக்குறது நினச்சிட்டோம். திருத்துவான சர்பாசிங் விநாசேன மிருத்யம் விநாசத்தை வென்றுவாங்க, மிருத்யம் வென்றுவாங்க. ரெண்டையுமே தாண்டி போயிடுவாங்க. விநாசேன மிருத்யும் தித்வா எவரிதிங் லைவ் வேனிஷஸ் டெத் ரெண்டையுமே வென்றுவாங்க. சர்பாஸ் பண்ணிட்டு சம்போத்தியாம் அமிர்தம் அஸ்ததே டெத்லெஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. அதான் ரெண்டையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் அதுதான் இதே மாதிரி வரும். வித்யாம்ச அவித்யாம்ச எஸ்தேவம்ச அவித்யா மிருத்யும் தித்வே வித்யாம் அது எந்த ஸ்லோகம் படிங்க. 11th 12th 11th எனக்கு எடுக்கிறேன். அது இல்லை அதான் சாரி கரெக்ட். வித்யாம்ச அவித்யாம்ச எஸ் தத் வேதோபியம்ச அவித்யா மிருத்யும் தித்வா வித்யாம் அமிர்தம் அஸ்ததே. யார் இருளையும் அறிவையும் சைட் பை சைட் லேர்ன் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க. அவித்யா மிருத்யும் திருத்வா அவித்யா வென்றுவாங்க. ரிப்பீட் டெத் மிருத்யும் வென்றுவாங்க. ரெண்டுமே வென்றுவாங்க. வித்யா அமிர்தம் அஸ்ததே அவங்க என்ன கிடைச்சிடும். ஆமாம் உண்மையான நாலேஜ் என்ஜாயிங் இம்மார்டாலிட்டி கிடைச்சிடும். ஓகே அஸ்ததே. இதுதான் அந்த அர்த்தம். ஓகே நம்ம முதல்ல கொஞ்சம் வேற மாதிரி புரிஞ்சுருக்கோம் இல்லையா. ஸோ இது பெரிய கரெக்ஷன். ஓகே சர்பாசிங் விநாசையும் ரெண்டையுமே வென்றுவான். ஓகே மிருத்யும் வென்றுவான். அங்கே அவித்யாவும் மிருத்யும் வென்றுவான். கரெக்டாக கலாவதி மாதாஜி படிங்க. சொல்லுங்க உங்க கருத்தை சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த டெம்பிளை எப்படியோ கட்டிட்டாங்க. இது கட்டினதுதான் யாராலையும் இடிக்க முடியாதுன்னு ஜட்ஜு தீர்ப்பு சொல்லிடுறாரு. பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா நம்முடைய தோல்விதான் இந்த வெற்றிக்கான படிக்கல் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாரு, நம்ம யாருக்குமே தொந்தரவு கொடுக்க கூடாது. நமக்கு யாராவது தொந்தரவு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தொந்தரவு செய்யறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஃபைட் பண்றது தப்பு இல்லை, ஃபைட் பண்ணணும். ஓகே ரைட். ஓகே ஹரே கிருஷ்ணா. ஈசோபநிஷத்துல பிரபு இந்த ஜட உலகில எல்லாருமே பிறப்பு, சில காலம் வளர்றது, பராமரிக்கிறோம், உப பொருட்களை உருவாக்கிறோம், பின்னர் வளர்ச்சி குன்றிடுறோம், அப்புறம் இறுதியில் மரணத்துக்கு வந்துடுறோம். இது ஜட இயற்கையில இந்த துன்பங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டதே முடியும். இதை யாராலையுமே மாத்த முடியாது. தேவர்களாயிட்டும் விலங்குகளாயிட்டும் செடி கொடிகள் யாரும் இந்த ஜட உலகத்துல யாருமே நிரந்தரமா தங்க முடியாது. பகவான் மட்டும்தான் படைப்புக்கு முன்னாலேயே இருப்பாரு, படைப்புக்கு பின்னரும் அவர் மட்டும்தான் எஞ்சி இருப்பார். மலையாளம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர் பகவானை புரிந்து கொள்வதற்கான அறிவுபூர்வமான இயக்கம் எந்த மத சார்பற்ற இயக்கம் ஹரே கிருஷ்ணா இயக்கம்னு சொல்றாங்க. ஈஸ்வரபனிஷத்துல இறைவஞ்சானத்தை அறிவதால் ஒருவன் படிப்படியாக பௌதிக பற்றுதலிலிருந்து விடுபடுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே தேங்க்யூ மதாஜிஸ் பரம்பரிஷ். இப்போ நாளைக்கு நமக்கு ஆஸ் யூஷுவல் கிளாஸ் இருக்குது. யாரும் நேரில் வரீங்களா வந்துருங்க, ஆன்லைனில் அட்டன் பண்ணலாம். ஏதாவது வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பத்ருபஷ கிருபா சிந்தப்பே வச்ச பரிதானா பாவனேப்ப வைஷ்ணவே பேணும் ஆந்தகுடி வைஷ்ணவன் கி நவாச்சர ஹரிதாஷ்டாம் குருக்கி ஜெய். கௌரவ பிரேமானந்தே ஹரி ஹரி.
ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.